அதாவது 95 தேர்தல் முதல் சந்திச்ச தேர்தல். அந்த தேர்தலை சந்திப்பதற்கு முன்னால திருச்சியில மகாநாடு, கட்டுக்கடங்காத கூட்டம். ஓகே, நான் தான் எல்லாம் காம்பீர் எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். அந்த மாநாட்டில் ஹர்ஷன் சுர்ஜித், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர், ஓகே, அவர் வந்திருந்தார். அந்த மாநாட்டில் வைகோ பேசுகிறார். வைகோ மட்டும் இல்லை, வேற என்னை தவிர வேற நிறைய பேர் பேசினாங்க. அதில் ஒருத்தன் பேசினான், நாங்கள் தாய்ப்பால் குடித்து வளர்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் புலிப்பால் குடித்து வளர்ந்தவர்கள் விடுதலை புலி ஆதரித்து ஓப்பனாகவே பேசினாங்க. தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் என்ன பேசணுங்கிற தெளிவே இல்லாமல் எல்லாரும் உளறி கொட்டுனாங்க, வைகோ உட்பட. ஓகே, ஒரு தேசிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர், அவங்க தமிழ் ஈழத்தை அங்கீகரிக்கிறவங்க இல்லை. அவங்களுக்கு ஈழப்பிரச்சனையில் ஒரு நிலைப்பாடு உண்டு. ஆனால் தமிழ் ஈழம் என்கிற தனிநாடு பிரிய வேண்டும் என்பது மார்க்சிஸ்டுகளுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அவர் இந்த தலைவரை வச்சுக்கிட்டு இப்படி வைகோவும் பேசினார். ஓகே, கைதட்டல் வந்துச்சு. மாநாடு முடிந்தது. மாநாட்டில் நிறைய நிர்வாகிகள் ஏன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கணும், தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் இது என்ன இது அப்படின்னு என்கிட்டயே புலம்புனாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. தேர்தல் வந்தது, தோற்றது, ஒரு தொகுதி கூட ஜெயிக்காம தோற்றது. ஆர் சின்னசாமி திமுகவில் தருமபுரி மாவட்டத்தில் திமுகவில் 25 ஆண்டுகளுக்கு மேலே மாவட்ட செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், அவ்வளவு நாணயமான அரசியல்வாதி. அவர் விசி கோவிந்தசாமி, அவர் சட்டமன்ற உறுப்பினர். இப்படி கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. தேர்தல் முடிஞ்சவொன்னு ஒரு கூட்டம் கிளம்பிடுச்சு. ஓகே, தோல்விக்கு பிறகு அதை தக்க வைக்க, இல்லைன்னா அவங்கள கூப்பிட்டு பேச, அந்த மாநாடு முடிவில் நான் பேசியிருக்கக்கூடாது, அதனால தான் இந்த தோல்வின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதில் நியாயம்தான், நம்ம விவாதிப்போனாலும் அவர் சொல்ல மாட்டார். ஓகே, அவர் என்ன செய்வாருன்னா, போகிற மாடுகளை பற்றி கவலையும் பட மாட்டார், வந்த மாடுகளை பரிபாலிக்கவும் மாட்டார். ஓகே, இப்படி ஒரு மேய்ப்பன் வைகோ. மதிமுக கட்சி எதற்கு தொடங்குச்சு அப்படின்ற ஒரு காரணத்தையே மறந்துட்டு இன்னைக்கு மகன் திமுகவா மாறிடுச்சு அப்படின்றத அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. ஆமா, எந்த வகையில அது மதிமுகவுக்கு ஒரு பின்னடைவா இருந்திருக்கு? பெரிய பின்னடைவு. அடுத்த தேர்தல் வரைக்கும் அந்த கட்சி இருக்காது.